அனைவருக்கும் வணக்கம். இன்று அலங்காநல்லூர் ஸ்டேடியத்தில் ஜல்லிக்கட்டு மேலூர் தொகுதி திமுக சார்பில் இன்னைக்கு நடைபெற்றது. மேலூர் தொகுதி சார்ந்து திமுகவுடைய நிர்வாகிகள் இன்று ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. நான் மேலூர் ஒன்றியத்தை சார்ந்தவன், மேலூர் தொகுதியை சார்ந்தவன். கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே எங்களுடைய பகுதிக்கு உண்மையாகவே மாடு இருக்குதா, இவங்களுடைய மாடு தானா, ஆனால் 15 நாளைக்கு முன்னாடியே டிடி கொடுக்கப்பட்டது. எங்களுக்கு கேள்விப்பட்டு மேலூர் தொகுதியை சார்ந்து நடக்குதுன்னு சொல்லவும் நாங்கள் கொண்டு போய் 15 நாளைக்கு முன்னாடியே கொடுத்து, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு எங்களுடைய மாட்டை பார்த்து இவருடைய மாடு தானா அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. டோக்கனு நேற்று சாயந்தரம் ஒரு 2 மணிக்கு டோக்கனு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒன்றிய கவுன்சிலரு, எங்களுடைய கவுன்சிலர் திருவாரூரை சேர்ந்த அண்ணன் எனக்கு தகவல் ஃபோனில் சொன்னார். தம்பி டோக்கன் வந்திருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. டோக்கன் மேலூர் தொகுதின்னு தான் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 1000 மாடு 1500 மாடுகள் அவுக்குறாங்க. ஆனால் அந்த தொகுதியில் அவ்வளோ மாடுகள் இல்லை. ஆனால் எனக்கு கொடுத்தது என்னுடைய நம்பர் 722. அதே டோக்கனு வேற ஆளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்னாடியே என்னுடைய மாடை தயார் செஞ்சு அதுக்கு சத்தான உணவுகள் கொடுத்து, இன்று ஒரு டாட்டா ஏசி பிடித்து அதுக்கு மாலை அதுக்கு தேவை அது பூரா அலங்காரம் செஞ்சு ஒரு 10 பேரை இளைஞர்களை வேற கூட்டி போய் என்னால் மாடு அவுக்க முடியல. இது என்னுடைய மாடு இப்போ பொங்கலப்போ அவனியாபுரத்தில் விளாண்டுச்சு. நம்ம ஜல்லிக்கட்டு நடத்துறது இப்படி போலியான டோக்கன்கள் இன்னைக்கு நிறையா பேர், எனக்கு தெரிஞ்சு நான் நிற்கும் போதில் கிட்டத்தட்ட ஒரு 15 மாடு போலியான டோக்கன், 2 ஒரே நம்பர்கள்லாம் 2 டோக்கன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டோக்கனை வச்சு ஜெராக்ஸ் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. எங்களுடைய வேலை எடுத்து வண்டி வாடகை கொடுத்து 10 பேர்த்துக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து, எதுக்காக நாங்கள் வர்றோம்? எங்களுடைய மாடு அதை அவுக்கணும், அதோடைய திறமைகளை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு தானே நாங்கள் வர்றோம். இன்னும் 1000 டோக்கன் கொடுக்குறீங்களா? 1000 டோக்கனை கரெக்டான நம்பராக கொடுங்க. நாங்கள்லாம் சும்மா ஒரு மாடு ஆசைக்காக வளர்க்கக்கூடிய கிராமத்தில் இருக்கவங்க. நாங்கள் அங்கே போயிட்டு எல்லாம் காற்று கிடந்து என் நம்பரை கூப்பிடும் போதில் ஒரு அக்கா திருநங்கை வர்றாங்க. அதே நம்பரில் 722 ஒரு திருநங்கை ஒரு அக்கா வர்றாங்க. என்னுடைய டிடி எல்லாம் நானும் எடுத்து காட்டுறேன், டோக்கனிங் காட்டுறேன். இல்லை நீங்கள் தான் தப்பாக இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காவல்துறையும் அதில் சிகில் எல்லாமே என் டோக்கனில் தான் இருக்குது. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அது ஏன் ஒன்று கரெக்டாக நடத்தினா கரெக்டாக டோக்கன் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபாய்க்கு 5000 6000 எனக்கு செலவு இல்லாமல் இருந்திருக்கும். அந்த 5000 6000 ரூபாய்க்கு நான் என் மாட்டுக்கு தீவனம் வாங்கி போட்டிருப்பேன். அங்கே அலைஞ்சு தெரிஞ்சு இன்றைக்கி 3 மணிக்கு தான் நான் அங்கேருந்து கொண்டு வந்தேன். 2 மாடு கொண்டு போனது. 2 மாடில் ஒரு மாடு விளாண்டு சைக்கிள் வாங்குச்சு. ஏன்னா அந்த மாடு நிற்க விட்டிங்க, நான் வெயிட் பண்ணி வந்தோம். இப்படி நடத்தக்கூடியவங்க கரெக்டாக என்னுடைய தொகுதியிலே, நான் மேலூர் தொகுதி தான், மேலூர் தொகுதியை தவிர்த்து தான் அவங்க டோக்கனும் வெளியில் கொடுத்துருக்கணும். எங்கெங்கேயோ மாடு அவுக்குறாங்க, வேறு மாவட்டத்தில் இருந்து அவுக்குறாங்க. மதுரை ஃபுல்லாக அன்றைக்கி விளாண்டுச்சு. விளாடட்டும், எனக்கு சந்தோஷம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த தொகுதி நடத்துதோ அந்த தொகுதியில் என்னால் நான் அவங்க சார்ந்து கொடுத்த டோக்கனை எனக்கு போலியான டோக்கனாக இருக்கு. அப்போ எங்கே தப்பு நடந்திருக்கு தெரியல. எல்லாத்துலேயும் சாதின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். போலியான டோக்கன் எப்படி இது பண்ண? ஆனால் கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் மட்டுமே கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு திருவாரூர் பஞ்சாயத்தை சேர்ந்த 20 மாடுக்கு மேலே அவுத்துருக்குறாங்க எல்லா இதுவும். ஆனால் அந்த டோக்கன்லேயும்
பேர், ஃபோன் நம்பரு எல்லாமே இருக்குது. அது எதர்ச்சியாக யதார்த்தமாக நடந்துச்சா, இல்லை வீம்புக்குன்னையே வெறும் சாதிய காரணம் காட்டி அதை தவிர்த்தார்களா, டூப்ளிகேட் டோக்கன் போட்டார்களா அப்படின்னு எனக்கெல்லாம் டவுட்டாக இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய தலைவர்கள் டோக்கன் வந்து கரெக்டாக கொடுத்து கரெக்டாக பண்ணுங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி 10-20 பேருக்கு மேலே வந்திருக்கோம். அவங்களுடைய செலவு என்ன, அவங்களுடைய அலைச்சல் என்ன, மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மேலூர் திமுக நிர்வாகிகள் இன்னைக்கு நடத்தின ஜல்லிக்கட்டு நம்ம தொகுதி நடக்குதே, கண்டிப்பாக நம்ம மாடு இறங்கும், அந்த ஆர்வம் எங்களுக்கும் இருக்கும்ல. எங்கெங்கேயோ வந்து வெளி மாவட்டங்கள் எல்லா இதுகளையும் வந்து அவுக்குறாங்க. அப்போ அப்படி நடக்கும்போது எவ்வளோ ஒரு மனவேதனையாக இருக்கும் நினச்சி பாருங்கள். 2 நாளைக்கு முன்னாடியே லீவு போட்டு அதை பராமரித்து பண்ணி, இப்படி போலியான டோக்கன் வந்து தயவு செய்து யாரும் அடிக்க வேண்டாம். நம்ம ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு, லட்சக்கணக்கான போராளிகள் போராடி பெற்ற வீர விளையாட்டு. அதை தவறாக வந்து சில பேர் தவறாக யூஸ் பண்ணி போலி டோக்கன் அடித்து, ரெண்டாவது நம்ம ஜல்லிக்கட்டுக்கு உள்ளே போகும்போதில் தள்ளுபடி ஆக்குறது, ஒரு மாட்டுக்கு மேலே ஒரு மாடு தள்ளுறது வைக்கிறது. இன்றைக்கி பக்கத்தில் நாங்கள் கொண்டு வந்த இன்னொரு மாடு வந்து தலை வச்சிருச்சு, பவுத்தில் காயம். பொறுமையாக நம்ம டோக்கன் படி கரெக்டாக அனுப்புகிறாங்க. பொறுமையாக நம்ம மாடை வளர்க்கக்கூடியவங்க பொறுமையாக போகணும். பிடிச்சிட்டு போகும்போது யாருக்காச்சும் ஒரு அவனியவரத்துலாம் ஒரு எங்கள் பக்கத்தில் இருந்தோன்னா சரியான குத்து, வீம்புக்குன்னே வந்து நல்ல விளையாட்டு மாடுகள் கேடிகளை கொண்டாந்து வச்சுட்டு லூஸாக கவுர விட்டுறது, பக்கத்தில் இருக்கவங்கள அதை குத்திடுது. அப்படிப்பட்ட மாடு கொண்டாட தயவு செய்து அண்ணன்கள் பொறுமையாக, கொஞ்சம் அமைதியாக, யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், மாடுகளுக்கும் காயம்பட்டுறக்கூடாது, நம்ம பின்னாடி நிற்கக்கூடிய அட்டியலில் வர்ற மாடை கொண்டு வர்ற அண்ணன்களுக்கும் யாருக்கும் பாதிப்பு வராமல் நம்முடைய வீர விளையாட்டை நம்ம பாதுகாக்கணும். அதனால் இப்படிப்பட்ட அந்த போலி டோக்கன் இதுங்க அடிக்கிறத தயவுசெய்து தவிர்த்துருங்க. உங்களை மாதிரி தானே இன்னொரு ஆளுக்கும் டோக்கன் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவனுடைய நிலைமையை நம்ம யோசித்து பார்க்கணும், அந்த இடத்துல இருந்து நம்ம யோசித்து பார்க்கணும். சரி, ஒக்க முடியாது, ரொம்ப வருத்தம் தான். இருந்தாலும் கூட எங்கே தவறு நடந்திருக்குன்னு தெரியல. உண்மையாகவே திருவாரூரில் இவன் மாடு இறங்கக்கூடாதுன்னு சில சாதி வெறியர்கள் எதுவும் பண்ணுனாங்களா என்னன்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் கூட பரவாயில்ல, அடுத்த ஜல்லிக்கட்டை நான் கலந்துக்கிறேன். ஆனால் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்குங்க. ஆமாம், ஜல்லிக்கட்டு வந்து நம்ம பாரம்பரியமாக வர்றது, முன்னோர்களில் இருந்து அதுக்கு பீட்டாலாம் இப்போ ஏகப்பட்ட சில ரூல்ஸ்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ கிராமங்கள் நடத்த முடியல. ஜல்லிக்கட்டு நடத்தினா வந்து 20 லட்சம் ரூபா நம்ம வந்து அது இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம கட்டினாத்தே ஜல்லிக்கட்டு நடக்கும். நிறையா ஜல்லிக்கட்டு கிராமப்புறங்கள்லாம் இன்றைக்கி நின்றுருக்கு. அப்படிப்பட்ட இதை வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து கரெக்டாக முறைப்படி நம்ம கொண்டு போகணும். இருந்தாலும் இன்றைக்கி ஸ்டேடியத்தில் என்னால் அவுக்க முடியாது. அவுக்க முடியாத சூழ்நிலை. போலியான டோக்கன் அடித்ததுனால, என்னுடைய நம்பரில் இன்னொரு டோக்கன் வந்தனால என்னால் அவுக்க முடியல. உள்ள வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஏகப்பட்ட பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மனசுலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் கூட அப்படி தவறுகள் இனி யாரும் செய்ய வேண்டாம், தயவு செய்து செய்ய வேண்டாம். இருந்தாலும் இந்த மேலூர் தொகுதி இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்தினதை நான் வந்து இப்படி நான் ஒரு மாடு தான் ஆசைக்காக நான் வளர்த்து அதை அழகு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் ஏமாந்ததற்கு கண்டிப்பாக மேலூர் திமுக சார்பில் இன்றைக்கி நடந்தது. இப்படி ஒரு தவறு நடந்ததை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனால் எங்கே தப்பு நடந்திருக்குன்னு தெரியல, வன்மையாக கண்டிக்கிறேன். தயவுசெய்து எந்த அண்ணன்களும் இப்படி தவறான முறையில் டோக்கன் பிரார்த்தனம் பண்ண வேண்டாம். உண்மையான டோக்கன் வந்தால் பண்ணுங்க. இப்போ எனக்கு வரலைன்னா எனக்கு ஒரு 5000-6000 மிச்சம் தானே, என்னுடைய அலைச்சல் மிச்சம் தானே. ஈஸியாக பண்ணிட்டு போயிறாங்க. பார்ப்போம் அடுத்த ஜல்லிக்கட்டில்